ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. இயேசு அதை அறிந்து அவங்க நோக்கி, உங்களிடத்திலே அப்பம் இல்லாத போயினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறீர்களே, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது. அதாவது ஏசப்பா சீசனை பார்த்து சொல்கிறாரு, இந்த புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இந்த பரிசு இந்த வேதப்பர் இந்த மூப்பர் இப்படியாப்பட்ட ஆளுங்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க சொல்லி ஏசப்பா சீசனை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் சீசனுங்க இது உணராமல் ஐயோ நம்ம அப்பம் கொண்டு வரலையே, அப்பம் கொண்டு வரலையே ஏசப்பா அதனால் அப்படி சொல்கிறாரு சொல்லி அவங்க அப்பத்து மேலே போயிட்டாங்க. உடனே ஏசப்பா அவங்கள பார்த்து, நீங்கள் இன்னும் உணராமல் சிந்தியாமல் இருக்கிறீங்க. அதாவது நான் வனாந்திரத்திலே 7 அப்பத்தை வச்சு 4000 பேர் போஷித்தேன். 5 அப்பங்களை வச்சு நான் 5000 பேர் சர்வ வல்லம் உள்ள தேவன். நான் என்ன காரியம் சொல்கிறேன், நீங்கள் அதை நீங்கள் உணராமல் இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா ரொம்ப மனசாப்படுற சீசரை பார்த்து கத்தர் மனசாப்படுறாரு. இன்றைக்கி நம்பூட வாய்க்குள்ள சரி சில காரியம் ஏசப்பா நம்ம சொல்லும் போது அவர் வார்த்தை நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கத்தர் நம்மளை நம்ம உயர்த்தணும் மேன்மைப்படுத்துவார். நம்ம ஒருபோதே கைவிட மாட்டார். ஏன்னா ஏசப்பா சில மனுஷனை குறித்து நம்ம குறித்து சொல்லுவார். நீங்கள் நம்மளுக்கு இப்படியாப்பட்ட ஆள் நீ எச்சரிக்கையாக இருங்க, இப்படியாப்பட்ட ஆளுங்க நீங்கள் உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு ஏன்னா அவர் நம்மளுக்கு உச்சரிப்பு கொடுப்பார். ஏன்னா அவரோட பிள்ளைங்களை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறதே அவர் கண்மணியை போல இருக்கிறார். அவர் நம்முன பிள்ளைகளை ஒருபோது கைவிட எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். ஏசப்பா சில வார்த்தை சில மனசு நம்ம எச்சரிக்கையாக சொல்லும்போது நம்ம ஏசப்பா சொல்லும்போது நிச்சயமாக நம்ம அது விடி கீழ்ப்படும் போது நிச்சயமாக கற்று நம்ம வாழ்க்கையை உயர்த்துவார், நம்மளுக்கு நன்மை செய்வார். அது மட்டும் நம்மளுக்கு பாதுகாப்பார். சில நம்மளுக்கு வர ஆபத்தை கத்தர் மூலம் நம்மளுக்கு உணர்த்தி நம்மளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படி செய்வார். நம்ம அதே போல் நம்ம செய்யும்போது நிச்சயமாக கற்று நம்மளை பாதுகாப்பார். நம்ம அதை விட்டு உணராமல் ஏசப்பா சொல்கிற வார்த்தை நம்ம கீழ்ப்படையாமல் நம்ம திருப்பி அதாவது இந்த மனசோட எச்சரிக்கையாக இந்த மனசோட நீ பேசாத இப்படி நீ ஜாக்கிரதையாக சொல்லி நம்ம திருப்பி அவங்ககிட்ட நம்ம அந்த வார்த்தை நம்ம கீழ்ப்படையாமல் நம்ம திருப்பி போய் நம்ம போல இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வரக்கு கஷ்டங்கள் பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்துல நம்மளால் யாருக்கும் யாரால உதவி செய்ய முடியாது. ஏசப்பா சொல்கிற வார்த்தை நம்ம கீழ்ப்படியும்போது நிச்சயமாக கற்று உதவி செய்ய வல்லவராக இருக்காரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்ல நம்ம கீழ்ப்படிவோம், ஒரு வார்த்தை கீழ்ப்படிவோம், நிச்சயமாக கற்று உயர்த்துவார். அந்த சீசருங்க உணராமல் இருந்தாங்க. ஏசப்பா ரொம்ப மனசாப்படாது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி சில காரியம் கற்று நம்ம எச்சரிக்கும் போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருந்து நம்ம உஷாராக நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக கற்று நம்மளை பாதுகாப்பார். அப்படி நம்ம இல்லாமல் நம்ம போய் நம்ம அவர் சொன்ன வார்த்தை நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம திருப்பி போய் அவர் அந்த எச்சரிக்கை சத்தம் கேட்காம நம்ம போனாக்கா நம்ம வாழ்க்கை வர கஷ்டம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிங்க. ஆமென்.